Welcome to Catherine's tutorial. In the video la nama RH factor அப்படினா என்ன RH incompatibility அப்படினா என்னன்னு பார்க்க போறோம். Last video la nama A, B and O blood group அப்படினா என்ன அதுல என்ன antigens இருக்கு என்ன antibodies இருக்கு யார் அத கண்டுபிடிச்சாங்க genotypes எல்லாமே பார்த்தோம். What is multiple allelism அப்படிங்கறதையும் we discussed in the last class. In the video la we are going to learn about what is RH. ஒரு blood group எடுத்துக்கிட்டோம்னா whether it may be A blood group இருக்கலாம் இல்ல B blood group இருக்கலாம் இல்லாட்டி AB ஆவும் இருக்கலாம் O இந்த எல்லா blood groupலயுமே antigens present இருக்கு எங்க RBC யோட surfaceல they have antigens when you take A blood group they have antigens on the surface A blood groupல நம்ம பார்த்தோம்னா அவங்களுக்கு A antigen இருக்கும் இத நம்ம லாஸ்ட் கிளாஸ் டிஸ்கஸும் பண்ணிருக்கோம் just try to remember those terms so இங்க A blood groupல A antigens இருக்கு B blood groupல B antigens இருக்கு AB ல ரெண்டு antigensமே present ஆயிருக்கு both A and B O ல antigens கிடையாது அதுக்கான ரீசன் நம்ம லாஸ்ட் வீடியோல பார்த்திருக்கோம் where O blood group இருக்க இன்டிவிஜுவல்ஸ் ஆல டிரான்ஸ்பரேஸ் அப்படிங்கற என்சைமை ப்ரொடியூஸ் பண்ண முடியாதனால அவங்க நல் அப்படினு சொல்வாங்கன்னு படிச்சோம் we'll just go in detail A antigen இருக்கு B antigen இருக்கு A B எல்லாமே present ஆ இருக்கு சோ அத பேஸ் பண்ணி தான் நாம என்ன பண்றோம் blood group-ஐ differentiate பண்றோம் A blood group B blood group AB அப்படினு ஓன் பிரிக்கிறோம் and there is a presence of one more antigen இன்னொரு antigenனும் இருக்கு அந்த antigenோட பேரு D antigen D antigenோட இன்னொரு பேரு தான் RH இது RH னு சொல்றாங்க அப்படினு பார்த்தோம்னா RH அப்படிங்கிறது it denotes the presence or it denotes எந்த அனிமல்ல வந்து இந்த எக்ஸ்பெரிமென்ட் பண்ணாங்க எப்படி இந்த D antigen கண்டுபிடிச்சாங்க அப்படினா இந்த எக்ஸ்பெரிமென்ட் ரீசஸ் அப்படிங்கற ஒரு monkeyல பண்ணாங்க so இந்த term மட்டும் எடுத்துருக்காங்க to define this particular antigen RH it is also known as D antigen சரி யார் இத கண்டுபிடிச்சாங்க it was discovered in the year 1940 by Carl Landsteiner and Alexander Wiener இவங்க ரெண்டு பேர் தான் இந்த RH blood group அப்படிங்கறத கண்டுபிடிச்சாங்க இன்னொரு ஆன்டிஜனும் இருக்கு A and B தவிர Dங்கற ஒரு ஆன்டிஜனும் இருக்கு அதுதான் ஒரு இன்டிவிஜுவலோட blood group-ஐ பாசிட்டிவ் இல்ல நெகட்டிவ் அப்படினு டிஃபரன்ஷியேட் பண்றதுங்கறத கண்டுபிடிச்சாங்க இந்த RH blood group if it is present இருந்தா அவங்களோட blood group எல்லாமே பாசிட்டிவ் இந்த RH blood group இல்ல it is absent அவங்களோட blood surfaceல இது இல்ல sorry RBC surfaceல இது இல்லன்னு சொன்னா அவங்கள நெகட்டிவ் blood group அப்படினு சொல்லுவாங்க சோ surface antigen பேஸ் பண்ணி நம்ம blood group-ஐ differentiate பண்ணலாம் but presence of D antigen தான் அது பாசிட்டிவா இல்ல நெகட்டிவாங்கறத டிஃபைன் பண்ணும் இது வந்து கார்ல் லாங்ஸ்டீனர் ரீசஸ்ங்கற monkeyல எக்ஸ்பெரிமென்ட் பண்ணி தான் கண்டுபிடிச்சாங்க சரி ஓகே பாசிட்டிவா இருந்தா நெகட்டிவா இருந்தா what is going to happen அப்படினு பார்த்தோம்னா RH பாசிட்டிவ் இருக்க இன்டிவிஜுவல்ஸ் no incompatibility but RH negative female க்கு இருந்தா இந்த incompatibility problem வரும் ரொம்ப பர்టిక్యులரா போணும்னா இந்த incompatibility ஒரு RH negative blood group இருக்கிற ஒரு female if she carries அவங்களோட யூட்ரஸ்ல first baby RH negative baby develop ஆச்சுனா தான் இந்த problem arise ஆகும் இல்ல RH யூட்ரஸ்க்குள்ள RH positive baby RH negative baby develop ஆகுது அப்படிங்கும்போது இந்த problem வராது actually so what happens here when the mother is RH negative baby is also RH negative இந்த problem வராது அம்மா RH நெகட்டிவா இருந்து பேபி RH பாசிட்டிவா இருந்தா மட்டும் தான் இந்த incompatibility problem வரும் ஓகே incompatibility ஆச்சுனா என்ன ஆகும்னு பார்த்தோம்னா it results in disease okay it affects the fetus என்ன disease வரும்னு பார்த்தோம்னா it is known as erythroblastosis fetalis அப்படினு சொல்லுவாங்க இந்த erythroblastosis fetalis அப்படிங்கிறதுக்கு இன்னொரு டேர்மும் இருக்கு hemolytic disease of newborn அப்படினு சொல்லுவாங்க நான் இங்க எழுதுறேன் hemolytic disease of a newborn இது ஷார்ட் ஃபார்ம்ல HDN அப்படினு சொல்லுவாங்க hemolytic disease of newborn it is also known as erythroblastosis
fetalis. It happens ஒரு RH நெகட்டிவ் மதரோட யூட்ரஸ்குள்ள RH பாசிட்டிவ் பேபி டெவலப் ஆனால் மட்டும்தான் இந்த ப்ராப்ளம் வரும். சப்போஸ் இன்கேஸ் அம்மா RH நெகட்டிவ் பேபியும் RH நெகட்டிவ் அப்படின்னு சொன்னால் திஸ் ப்ராப்ளம் வில் நாட் அக்கர். இந்த ப்ராப்ளம் வராது. இட் ஹேப்பன்ஸ் ஓன்லி இன் திஸ் கேஸ். ஸோ என்ன ஆகும் அப்படின்னு சொன்னோன்னா அம்மா ஃபஸ்ட் பேபி கேரி பண்ணும்போது லைக் த பேபி இஸ் பாசிட்டிவ், அம்மாவோட பிளட் குரூப் வந்து நெகட்டிவ். டியூரிங் டெலிவரி பார்ச்சுரேஷன் நடக்கிறப்போ அம்மாவோட பிளட்டும் பாப்பாவோட பிளட்டும் மிக்ஸ் ஆகும். வேர் த ஃபீட்டல் பிளட் மிக்சஸ் வித் தி மெட்டர்னல் பிளட். அப்படி மிக்ஸ் ஆகும்போது அம்மாவோட பிளட்டில் டி அப்படிங்கிற ஒரு ஆன்டிஜன் கிடையாது, நோ டி ஆன்டிஜன். ஆனால் பாப்பாவோட பிளட்டில் டி ஆன்டிஜன் இஸ் present. இந்த டி ஆன்டிஜன் அம்மாவோட பிளட்டுக்குள்ளே போன உடனே இங்கே டி ஆன்டிஜன் கிடையாது, இங்கே டி ஆன்டிஜன் இருக்குது. மிக்ஸ் ஆகும்போது இந்த ஆன்டிஜன் வந்து இங்கே போயிடும் அம்மாவோட பிளட் ஸ்ட்ரீமில். அம்மாவோட பிளட் ஸ்ட்ரீமில் போன உடனே அம்மாவோட டபிள்யூபிசி என்ன பண்ணணும்னா இட் வில் ஸ்டார்ட் டு ப்ரொடியூஸ் டி ஆன்டிபாடிஸ். டி ஆன்டிபாடிஸ் அப்படின்னா they destroy the டி ஆன்டிஜன். This டி ஆன்டிபாடிஸ் will destroy the டி ஆன்டிஜன் will destroy. இது டி ஆன்டிஜனை டெஸ்ட்ராய் பண்ணும். ஸோ வாட் ஹேப்பன்ஸ் ஹியர், டெஸ்ட்ராய் பண்ணால் என்ன ப்ராப்ளம் வரும். ஆனால் ஃபஸ்ட் ப்ரெக்னென்சி அப்போ இது பண்ண முடியாது. என்னென்னா டெலிவரி அப்போ தான் அம்மாவோட பிளட்டும் பாப்பாவோட பிளட்டும் மிக்ஸ் ஆகும். மிக்ஸ் ஆகும்போது அம்மாவோட பிளட் பாப்பாவோட டி ஆன்டிஜனை சென்சிட்டைஸ் பண்ணி டி ஆன்டிபாடிஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே she will deliver the baby. So the problem will not occur for the first baby. ஆனால் செகண்ட் பேபிக்கு டெலிவரி அவங்களுக்கு திரும்ப ப்ரெக்னென்ட் ஆகும்போது என்ன ப்ராப்ளம் வரும்னு சொன்னால் ஆல்ரெடி அம்மாவோட பிளட்டு டி ஆன்டிஜனுக்கு ஆப்போசிட்டாக ஒரு குரூப் ஆஃப் ஆன்டிபாடி டெவலப் பண்ணி பிளட் ஸ்ட்ரீமில் வச்சுருக்கு. இப்போ திரும்பவும் பாப்பாவோட பிளட் மிக்ஸ் ஆகும்போது ஃபஸ்ட் டெலிவரியில் பார்த்தோன்னா இங்கே பிளாசெண்டா இஸ் அ பேரியர். இமேஜின் இட் இஸ் அ ஃபீட்டஸ். Placenta will not allow the D antibodies to enter. எப்போன்னா இது ஃபஸ்ட் ப்ரெக்னென்சியில் நடக்கும். ஃபஸ்ட் ப்ரெக்னென்சியில் இந்த பிளாசெண்டா டி ஆன்டிபாடிஸை உள்ள ஃபீட்டஸ் சர்க்குலேஷனுக்குள்ளே வர விடாது. பட் செகண்ட் டெலிவரி அப்போ என்ன ஆகும்னா திஸ் டி ஆன்டிபாடிஸ் ஆர் நத்திங் பட் IgG ஆன்டிபாடிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜின்னா காமா. There are 5 different types of immunoglobulin. Ig represents immunoglobulins. அப்படின்னா they are type of WBC. ஸோ இந்த immunoglobulinsல ஒரு டைப் தான் காமா அப்படிங்கிற ஒரு டைப். இந்த காமா என்ன பண்ணா செகண்ட் டெலிவரி அப்போ செகண்ட் ப்ரெக்னென்சி அப்போ it enters inside the fetus. ஈஸியாக பிளாசெண்டாவை கிராஸ் பண்ணி உள்ளே போயிடும். It causes the destruction of fetus resulting in jaundice. ஜாண்டிஸ் ஏன் வரும்னு சொன்னால் பிகாஸ் ஆஃப் திஸ் கண்டினியூஸ் டிஸ்ட்ராக்ஷன் ஆஃப் ஆர்பிசி இந்த ஃபீட்டஸ். ஆர்பிசி டிஸ்ட்ராய் ஆகும்போது ஒரு ப்ராடக்ட் நம்ம கிடைக்கும், அதுக்கு பேர் பிலிரூபின். ஆர்பிசி டிஸ்ட்ராக்ஷன் ஆகும்போது பிலிரூபின் it is accumulated in liver of developing fetus and also it accumulates in brain. அப்படி ஆகும்போது it results in death of individual or death of fetus, actually not individual. It also results in severe anemia. அப்போ இந்த ப்ராப்ளம் வரும்போது the fetus will die. குழந்தை இறந்து போயிடும் in case of second pregnancy. ஆனால் இதை அவாய்ட் பண்ணவும் there are medications are available. அந்த மெடிசனோட அந்த இன்ஜெக்ஷனோட பேர் ரோகம். நான் இங்கே எழுதுகிறேன் ரோகம். RH என்னென்னா இட் ரெஃபர்ஸ் ரீசஸ் மங்கி. அதில் தான் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி இந்த டி ஆன்டிஜனை கண்டுபிடிச்சாங்க. ஓ அப்படிங்கிறது ஆப்சன்ஸ் ஆஃப் டி ஆன்டிஜன். ஏன்னா டி ஆன்டிஜன் இல்லைங்கும் போது தான் அவங்க நெகட்டிவ் பிளட் குரூப் இல்லையா. ஸோ அவங்களுக்கு தான் நம்ம இன்ஜெக்ஷன் கொடுக்க போகிறோம் டு ப்ரொடெக்ட் தி பேபி ஃப்ரம் திஸ் ப்ராப்ளம். அப்போது ஓ ரெப்ரசன்ட்ஸ் ஆப்சன்ஸ் ஆஃப் டி ஆன்டிஜன் அண்ட் கம் இஸ் அ ட்ரேட் நேம் ஆஃப் pharmaceutical company who have produced or who have manufactured or who synthesized this ரோகம் மெடிக்கேஷன். இது என்ன பண்ணுவாங்கன்னா இன்ஜெக்ட் பண்ணுவாங்க அம்மாவுக்கு. டெலிவரி முடிஞ்ச உடனே கூட இன்ஜெக்ட் பண்ணலாம். முடிஞ்ச உடனே இன்ஜெக்ட் பண்ணும்போது என்ன ஆகும்னா இந்த டி ஆன்டிஜன்ஸ் பாப்பாவோட டி ஆன்டிஜன் அம்மாவோட பிளட்குள்ளே வந்துச்சு தெரியுமா, அது ஃபுல்லாக டெஸ்ட்ராய் பண்ணும். ஸோ டெஸ்ட்ராய் பண்ணும்போது அம்மாவோட பிளட் எதையும் சென்சிட்டைஸ் பண்ண போகிறதில்ல, எந்த ஆன்டிபாடிஸும் ப்ரொடியூஸ் ஆக போகிறதில்ல. வேறு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் அம்மா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது 20th வீக்லேயோ இல்லாட்டி 34th வீக்லேயோ இதை இன்ஜெக்ட் பண்ணலாம். இந்த இன்ஜெக்ஷன் எடுத்துக்கலாம். வேர் தே அவாய்ட் தி மதர்ஸ் பிளட் டு சென்சிட்டைஸ் டி ஆன்டிஜன் அண்ட் ஆல்சோ டு ப்ரொடியூஸ் டி ஆன்டிபாடிஸ்.
like the next chapter we'll just discuss about what are the hypotheses proposed based on this RH incompatibility